இயேசு நாம ஒலிக்குது, அன்பு மகிழ்ச்சி பெருகுது, வீடு வீடாய் ஒளி பிறக்குது, நன்றி பாடல் எழும்புது, புதிய நெல் சமைக்குது, பாத்திரத்தில் பால் பொங்குது, கைகள் கை சேர்த்து ஆடுவோம், குடும்பம் எல்லாம் சிரிக்குது. இயேசு தந்த ஆசீர்வாதம், வயல் வெளியில் உழைப்பின் பலன், ஏழை பணக்காரன் ஒன்றாய் அன்பு விருந்து பகிர்வார். கைத்தட்டி கால் தட்டி தாளம் போட்டு பாடுவோம், நன்றியோடு நடனம் ஆடுவோம், இன்று எல்லாம் திருவிழா. சூரியன் ஒளி தந்ததற்கு, உழைப்பை உயர்த்தியதே மனுக்கு, நாளை நம்பிக்கை தரும் இயேசுவுக்கு நன்றி சொல்லும் நாள் இது. கிறிஸ்தவம் சீர்காழிதான், தமிழர் அன்பில் நின்று, ஜாதி மதம் கடந்து நாமும் ஒன்றாய் வாழ ஆசீர்வாதம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் அனைத்திலும் வாழ்கிற தமிழர்களுடைய அடையாளம் இந்த பொங்கல் திருவிழா. சமயங்கள் கடந்து, சாதிகள் கடந்து அனைத்து தமிழர்களும் கொண்டாடும் விழா இந்த பொங்கல் திருவிழா. எனவே உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களையும், தமிழகத்தில் வாழ்கிற தமிழர்களையும் இணைக்கும் தமிழர் திருநாளாக இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும், சமயங்களை கடந்து அனைத்து சமயங்களை சார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான பொங்கல் திருவிழாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் இறைவனுக்கு நன்றி கூறும் விழா, பொங்கல் உழவர்களுக்கு நன்றி கூறும் விழா, பொங்கல் கால்நடைகளை நன்றியோடு நினைவு கூறும் விழா, இறுதியாக பொங்கல் எல்லா தமிழர்களையும் இணைக்கும் விழா. எனவே இத்தகைய உணர்வை இந்த நாளில் நாம் பெற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேற்றில் உழவன் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கால் வைக்க முடியும். எனவே உழவை போற்றுவோம், விவசாயத்தை போற்றுவோம், விவசாய நிலங்களை காங்கிரீட் கட்டிடங்களாக மாற்றுவதை குறைத்துக் கொள்வோம். விவசாய நிலங்கள் இருந்தால்தான் பசி இல்லாமல் அனைவரும் உண்ண முடியும். அதோடு செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பெருக்குவதன் வழியாக கெமிக்கல்ஸ் இல்லாத உணவுப் பொருட்களை நாம் பெற்று நோயில்லாமல் வாழக்கூடிய முறையையும் வளர்த்துக் கொள்ள நாம் முயற்சி செய்வோம். தமிழர் என்ற அடையாளம் நம்முடைய தமிழ் மொழியிலிருந்து வருகிறது. எனவே நாம் தமிழ் மொழியை போற்றுவோம், தமிழ் மொழியை வளர்ப்போம். குடும்பங்களிலும் பொது இடங்களிலும் பிற மொழி பேசுவதை தவிர்ப்போம். தமிழை நம்முடைய குடும்பங்களில் பேசுவோம், பிள்ளைகளை பேச வைப்போம். ஆங்கிலத்தில் அவர்கள்
பள்ளியில் கல்வி கற்றாலும் வீடுகளிலே பிள்ளைகள் தமிழ் பேச வேண்டும், தமிழ் வாசிக்க வேண்டும், தமிழ் எழுத வேண்டும் என்ற சூழலை உருவாக்க வேண்டும். இப்பொழுது பொது இடங்களில் கூட நடுத்தர வயது தம்பதியர்கள் ஆங்கிலத்திலே உரையாடிக் கொள்வதை கேட்க முடிகிறது. அவர்கள் நாம் எல்லோரும் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழில் பேச வேண்டும். தமிழ் அழிந்தால் தமிழ் இனம் அழியும். தமிழ் இனம் அழிந்தால் தனித்தன்மை போய் நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். எனவே சமூக நல சிந்தனையோடு, சமூக அக்கறையோடு தமிழ் உலகில் வாழ்கிற பழம்பெரும் முதல் மொழி என்பதனை உணர்ந்தவர்களாக மொழியை காப்போம், இனத்தை காப்போம், ஒன்றுபடுவோம், உழவை போற்றுவோம், உழவர்களை மதிப்போம். இவ்வாறு அனைத்து நல் மதிப்பீடுகளின் விழாவாக இருக்கிற பொங்கல் விழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் 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 இயேசு நாம ஒலிக்குது, அன்பு மகிழ்ச்சி பெருகுது, வீடு வீடாய் ஒளி பிறக்குது, நன்றி